ஹாய், எப்படி இருக்கீங்க? சரி, வந்தாலே இது குரல் தாண்டா, கழுத்தறுக்க போகுதே, ரத்தம் வரப்போகுது அப்படின்னெல்லாம் சொல்கிறீங்க. பரவாயில்ல, ரத்தம் வந்தாலும் சில செயல்கள் நன்மைன்னா நம்ம செய்யறதுல தப்பு கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ சொல்கிறேன். இது புது அதிகாரம். தெரிந்து செயல் வகை. என்ன தெரிஞ்சு செய்யறது? எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னாலுமே அதனுடைய விளைவுகள் என்ன, நன்மையா தீமையா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செய்யணும். இதை தெரிந்து செயல் வகை அதிகாரம் என்பது எங்கே வருது? அரசியலில் வருது. அரசியல் என்பது மிகப்பெரிய பொறுப்பு. சும்மா விளையாட்டுத்தனம் கிடையாது. சின்ன பிள்ளைங்க கிறுக்கல் மாதிரி கிடையாது இல்லையா? அது ஆனால் வரலன்னா பரவாயில்ல, 2 கையில் தட்டி எடுக்கலாம், இல்லைன்னா அது கிறுக்கி எப்படியோ ஆனால் கொண்டு வந்துடும். ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. ஒரு நாடு சார்ந்தது, உலகம் சார்ந்த பார்வை. அதே போல தான் வீடும். அப்போ அந்த தலைவர்கள் எப்படி செய்யணும்? பெரியாரை துணை கொண்டு அவர்களுடைய அறிவுரைகளை ஏற்று அதன்படி என்ன செயல் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம் அரசியலில். அதனால தான் அதை கொண்டு வந்து இந்த அரசியல் அப்படிங்கிற இடத்துல வச்சுட்டார். பொருட்பாலாக இருந்தாலும் ஒரு மன்னனுக்கு, தலைவனுக்கு உரிய குணாதிசயங்களில் இதுவும் ஒன்றுடா அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்துறார். தன்னிச்சையாக செயல்படாதே, மூடு முட்டியாக இருக்காதே, சிறந்த அறிவில் மிக்க பெருமக்களோடு நீ சேர்ந்து ஆலோசனை செய்து ஒரு செயலை செய்தால் அது நாட்டுக்கு நன்மை பயக்கும். ஏன்னா உன்னோட வேலையே அதுதான் அப்படின்னு நம்மளுக்கு செவிட்டில் அரைஞ்ச மாதிரி சொல்லித்தராரு. 10 குறட்பாக்கள் இதுக்கு வருது. இப்போ முதல் குறளை நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதனுடைய பொருளுக்கு போகலாம். அழிவதுவும் ஆவதுவும் ஆகி, அழிவதுவும் ஆவதும் ஆகி, வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல், வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். அழிவதுவும் ஆவதுவும் ஆகி அப்படிங்கிறார். எடுத்த உடனே என்ன சொல்கிறாரு? ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அந்த செயலால் ஏற்படக்கூடிய அழிவு என்ன அப்படிங்கிறத முதல்ல பாருடா அப்படிங்கிற. அதே போல் அதனால் வரக்கூடிய ஆக்கம், இல்லைன்னா உயர்வுன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? நன்மைகள்னு சொல்லலாம். அதை கவனி. அதோடு விட்டுடாத. அந்த செயலால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னன்னு பாரு. இது 3ஐயும் கவனித்துத்தான் நீ ஒரு செயலில் இறங்க வேண்டும் அப்படின்னு ஆணி அடித்த மாதிரி நமக்கு சொல்லிட்டார். அழிவதுவும் ஆவதும் ஆகி. என்ன மனுஷன்ப்பா! ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னால் பெரிய அறிஞர்களின், அதாவது அனுபவம் மிக்கவர்களின் அறிவுரைகளை முதல்ல கேளு. அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? இதை நீ இப்படி செஞ்சால் இதனால் இந்த தீமை விளையும், இல்லை நீ இதை பண்ணும்போது இதனால் நன்மை விளையும். சரி, இது 2 மட்டும் தானா? அதன் விளைவுகளாக கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன, மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும், இதெல்லாம் நீ முதல்ல கேட்டுக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு போய் உட்காந்து தாந்தோன்றித்தனமாக செயல்படாதே என்று மன்னவர்களுக்கு எடுத்து கூறுகிறார்.